Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பத்தின நியூஸ் தான். வாட்ஸ்அப்ல நிறைய ஃபீச்சர் வந்து பீட்டா டெஸ்டிங்ல வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஃபீச்சரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் உடனடியா ரிலீஸ் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எப்பயாச்சும் ஒரு ஃபீச்சர் தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில ரீசெண்டா மெசேஜ் ரியாக்ஷன் அந்த ஃபீச்சர் வந்து ரோல் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க தெரியலனா மேபி தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு போய் அண்ட் இந்த வீடியோ தமிழ் டைட்டில்ல வந்து பார்த்திருப்பீங்க. புது எமோஜிஸ் அது எல்லாமே வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய எமோஜிஸ் இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏகப்பட்ட எமோஜிஸ் இருக்குது. அந்த எல்லா எமோஜிஸுமே எல்லாருமே யூஸ் பண்ணுறோமா சொல்லி கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஒரு சில எமோஜிஸ் ஒரு 10 to 15 எமோஜிஸ் வச்சுங்களேன், அது மட்டும்தான் வந்து அடிக்கடி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். எந்த எமோஜிஸை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? ஹார்ட் எமோஜியா, சேட் எமோஜியா, இந்த மாதிரி நிறைய எமோஜிஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து புது எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஹார்ட்டில் ஃபயர் வர்ற அந்த எமோஜிஸ் எல்லாமே அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சில எமோஜிஸ் ஒரு 35 to 40 எமோஜிக்குள்ளே வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன எமோஜிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அந்த எமோஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணலைன்னா போய் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ முதல்ல அப்லோட் பண்ணிருக்கணும், 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது எமோஜிஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் சென்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம், எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ வீடியோ போட்டுக்கலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரீனை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த எமோஜிஸ் எல்லாமே வந்து புது எமோஜிஸ் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த எமோஜிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஃபியூச்சரை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த எமோஜிஸ் எல்லாமே சென்ட் பண்ணிங்கன்னா, என்னடா இது புது எமோஜியில் வந்து சென்ட் பண்ணுற எங்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் உடனடியாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம், அல்லது நீங்கள் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ நிறைய எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் புது எமோஜிஸ், இந்த ஹேண்ட் ஷேக்கன் எமோஜி, அந்த ஹார்ட் எமோஜி, அண்ட் இன்னுமே இந்த சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த ஃபேமஸான சிம்பிள், இந்த சிம்பிளும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோட்டஸு, பீன்ஸு, டயரு, இந்த மாதிரி நிறைய எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த எமோஜிஸ் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுமோ, இது வரைக்கும் இல்லாத எமோஜிஸ், இந்த எமோஜிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உடனடியாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டும் என்னடா புது எமோஜிஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அண்ட் அவ்வளோதாங்க, இது ஒரு சின்ன அப்டேட். இத்தனை எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த எமோஜிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த எமோஜிஸ் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி இருக்காது, இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின குறைகள் பிடிச்சிருக்கு பிடிக்கல எதாக இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாளோட சந்திக்கிறேன்.